மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. நேபாள பிரதமரோடு அவர் தொலைபேசியில் உரையாடியிருக்கும் நிலையில் நேபாளத்தினுடைய மீட்பு பணிகளுக்கு இந்தியா துணை நிற்கும், அனைத்து பணிகளுக்கும் உதவ இந்தியா தயார் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். நேபாளத்தின் இடர்பாடு மிகுந்த நேரத்தில் இந்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். பெருவெள்ளத்தின் காரணமாக கோஷி நதி கட்டவிழ்ந்து பாய்கிறது. இதனால் நேபாளம் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2 பேருந்துகளில் பயணித்த தமிழர்களின் கதி என்ன என்று ஒவ்வொரு தமிழரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோஷி நதி கட்டவிழ்ந்து பாயும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டுக்கடங்காத பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேபாளத்தின் இடர்பாடு மிகுந்த நேரத்தில் இந்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று கூறியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்ய நமது குழு தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நேபாளத்தில் ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நிலச்சரிவாக இருக்கலாமா அல்லது திபெத்தில் இருக்கின்ற பனிப்பாறைகளினுடைய வெடிப்பு காரணமாக இருக்கலாமா என்கின்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நமக்கு கடந்த ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளேஷியர்ல அவுட் ஃப்ளோ, அந்த லேக் அவுட் பர்ஸ்ட் நம்ம சொல்லுவாங்க, கிளாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவுட் பர்ஸ்ட் நடந்து இதே இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜ் வாஷ் அவுட் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம பாக்குற அதே இடமும் பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் பார்க்கும்போது அது மழைனால, ஸோ அந்த கிளேஷியர் அவுட் லேக்ன்றது வந்து அந்த பனிப்பாறை இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா மழை பெஞ்சு தண்ணி அதிகமாகலாம். பனிப்பாறை வெப்பம், மழை பெய்யாம வெப்பம் அதிகம் இருக்கிறதுனால அந்த உருகி அந்த லேக் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அவுட் பர்ஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி நம்ம இந்த சிச்சுவேஷன் பாக்குறோம். ஸோ போன ஜூலை ஆண்டு இதே இடத்துல வந்து இதே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க. இன்று வந்து பார்க்கும்போது நேற்றுக்கு பார்க்க மழை பெய்ஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது பெரிய மழை அங்கே பெய்ஞ்ச மாதிரி நேற்றுக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி மழை இல்லாத காரணத்தினால் பனிகள் உருகி ஒரு கிளேசியர் லேக் மாதிரி அங்க ஃபார்ம் ஆகி அது அப்படியே வந்து என்னன்னா அது பர்ஸ்ட் ஆகி அவுட் பர்ஸ்ட் ஆகி அந்த போட்டே அது வந்து கோசி ரிவர்னு வாங்க. நம்ம பீகார்ல போது பாத்தீங்கன்னா கோசி ரிவர், இது வந்து நேபாளத்துல அங்கிருந்து வரும்போது போட்டே கோசி ரிவர்ன்றாங்க. அந்த ரிவர்ல வந்து அந்த பனிப்பாறைகள் வந்து நம்ம மண் பாறைகள் தண்ணி எல்லாம் சேர்ந்து அதோட ஃபோர்ஸா வந்து நம்ம நடந்திருக்கிறத பாக்குறோம். ஸோ அது வந்து ஒரு கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்டா தான் இருக்கும்ன்றது பார்க்கும்போது தெரியுது. நம்ம வானிலையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை வந்து முன்னெச்சரிக்கையாக நாம் கணித்து விடுகிறோம். இப்ப இது போன்ற நிகழ்வுகளை கணிப்பதற்கு வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து இப்ப இந்த கிளேஷியர் சுத்தி ஏற்கனவே நிறைய ஆய்வுகள் அங்க பண்ணிருக்காங்க ஹிமாலயாஸ்ல. ஸோ இந்த மாதிரி கிளேஷியர் மெல்ட் ஆகும்போது அந்த லெவல் பில்ட் ஆகிட்டே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மாதிரி அதாவது தண்ணிகள் அந்த கிளேஷியர் மெல்ட் ஆகும்போது அந்த தண்ணி வந்து அப்படியே ஒரு லேக் மாதிரி பெருசா ஃபார்ம் ஆயிட்டா வருதான்றதை நம்ம அந்த இன்க்ரீஸை பார்க்கலாம். சேட்டலைட் மூலமாகவுமே அது வந்து நம்ம வந்து போன மாசம் எப்படி இருந்தது, இந்த மாசம் எப்படி இருக்குது, இந்த வாரம் அந்த டே டு டே கூட அதை வந்து நம்ம பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி பர்ஸ்ட் ஆகும்போது நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம்ல வந்து மானிட்டர்ஸ் லேக் ஏதாவது மானிட்டர்ஸ் வந்து சென்சார்ஸ் ஏதாவது வச்சு இது பர்ஸ்ட் ஆகுது அந்த மாதிரி கூட நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ மானிட்டர் பண்ண முடியும். பட் அந்த ரியாக்ஷன் டைம் இது இப்போ டக்குன்னு பர்ஸ்ட் ஆகி வரும்போது எந்த வேகத்தில் வருகிறது, நகரங்கள் எவ்வளவு, மக்கள் இருந்த பகுதிகள் எவ்வளவு நேரம் இருக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் அந்த ரிமோட் ஏரியாஸ்ல நம்ம இருக்கிறத பார்க்குறோம். பட் கண்டிப்பாக இது சான்சஸ் இருக்குது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு. அந்த லேக் பில்டப் ஆயிருக்குன்றது இது ஒரு நாள்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அந்த லேக் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிருந்திருக்கும். அது வந்து அதுவும் போன ஆண்டு தான் இதே இடத்துல நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு விஷயங்கள். அப்பன்றது அவங்க கொஞ்சம் கவனமாக அந்த சைனால அந்த கிளேஷியர் டிபெட் பகுதியில அவங்க அதை கண்காணித்து கொண்டு இருந்திருக்கிறோம். அது நேபாள் பார்டர்ல அந்த போர்ட், லேண்ட் போர்ட்னு வாங்க, எப்படி கடல்ல நம்ம போர்ட்ன்றோமோ அந்த லேண்ட் போர்ட் பிட்வீன் நேபாள் அண்ட் சைனா வந்து அந்த இடத்துல ட்ரேட் நடக்கிற இடங்கள், லாரிகள் எல்லாம் தாண்டி போற இடங்கள் அது. ஸோ அந்த இடத்துல மக்கள் நிறைய வாய்ந்த இடங்களா இருக்கும். ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த பார்டர் கிராசிங்ல. ஸோ நிறைய லாரிகள், வண்டிகள் எல்லாமே நம்ம வந்து அடிச்சு சென்றதை நம்ம பாக்குறோம்.
மீட்பு பணிகளையும் ரொம்ப சிக்கல் இருப்பதா சொல்றாங்க. ஏன்னா 19 பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு, சாலைகளும் பல கிலோமீட்டர் சாலைகளும் அடித்து செல்லப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர்ல மீட்கிறதுலயும் ரொம்ப சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நேபாளத்தினுடைய நில அமைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கா? ஆமா, ஏன்னா பயங்கர ரொம்ப இல்லி டெரைன் அது. ஸோ அதுவும் ரொம்ப ரிமோட் ஏரியா, பார்டர் டவுன் ரொம்ப ரிமோட் ஏரியால தான் இருக்கு. ஸோ ரொம்ப அர்பனைஸ் டவுன்ல இல்ல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதே நேரத்துல இது அடித்து செல்லும் போது என்ன ஆகுதுன்னா, பாறைகள், மண்கள், நம்ம வெறும் நிலச்சரிவுன்ற போது நம்ம சில டைம் என்ன பண்றோம், மணல்கள் அந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம வயநாடுல நடந்தது பார்த்தோம். பட் இதுவே பெரிய பெரிய பாறைகளோட சேர்ந்து அதோட எல்லாம் அப்ஸ்ட்ரீம்ல ரொம்ப மேல இருந்தே வந்திருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டர் அப்படி கிடையாது. நீங்க அந்த ரசோவா டவுன்ல நீங்க இன்னும் நேபாளல பாக்குற பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப மேல அந்த பார்டர் டவுன்ல இருந்து கீழே இன்னும் உள்ள வரதை பாக்குறோம். ஸோ ரொம்ப பெரிய அவுட் பஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தண்ணிகள், நிறைய வால்யூமோட சேர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஆய்வுகள் நமக்கு தெரியும் நாளைக்கு எந்த அளவுக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த கிளேஷியர் அவுட் பஸ்னால மண்கள் மற்றும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்குதுன்றதை நம்ம பார்த்துதான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி பாதையில் உள்ள எல்லா பிரிட்ஜஸுமே நம்ம சின்ன சின்ன பிரிட்ஜ் தான் வச்சிருப்பாங்க. அந்த பிரிட்ஜும் அடிச்சதுன்னா நம்மளால கனெக்டிங் இந்த சைட்ல இருந்து அந்த சைட் போக முடியாது. அந்த மாதிரி சேலஞ்சஸும் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெருவெள்ளம் அடுத்ததாக வடிந்து இந்தியாவிற்குள் தான் வரும். முக்கியமாக பீகார் மாநில ஆறுகளில் இந்த பெருவெள்ளம் வடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற கணிச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வளவு தீவிரமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இது அந்த மேல இருந்து அந்த நம்ம கோசி ரிவர்னு சொல்லுவோம் பீகார்ல. ஸோ இது அவங்க நேபாளத்துல போட்டை கோஸ்டின்னு சொல்லுவாங்க. அங்க வரும்போது அந்த திரிவாணின்னு சொல்லுவோம், வால்மீகின்ட்டு நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த வால்மீகி நகர் வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். ஸோ நமக்கு நிறைய லேண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அவ்வளவு தூரம் வருமா தண்ணி இன்க்ரீஸ், சடன் ரஷ் ஆஃப் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு நம்ம லீட் டைம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது எந்த அளவுக்கு அவ்வளவு தாண்டி வரும்போது எந்த அளவுக்கு ஃப்ளோ வரும், இன்னும் நிறைய இடத்துல அது பிரிஞ்சு போகுது, டைவர்ஷன் எல்லாம் வரதை நம்ம பாக்குறோம். ஸோ தெரியல இந்தியாவில இது அவ்வளோ 1500 கிலோமீட்டர், நிறைய கிலோமீட்டர் தாண்டி வருமானது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா சடன் வால்யூம் இன்க்ரீஸ் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இப்போ இந்த லீட் டைம் இருக்கிறதுனால அவங்க ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இணைப்பிற்கு விரிவாக விளக்கியமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜா.